ஓகே. இப்போ வந்து நம்ம 12.5 பார்த்துடலாம். 12.5 பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தியரி மாதிரி சார் கேட்டிருக்காங்க. ஸோ predict how hydrodynamic boundary layer and thermal boundary layer. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி லேயர்னா என்ன, தெர்மல் பவுண்டரி லேயர்னா என்ன தெரியும் நினைக்கிறேன். ஸோ க்ரோஸ் வென் தெர்மல் பவுண்டரி லேயர்னா ஒன்றும் இல்லை, ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி லேயர்னா வந்து நம்ம எஃப்எம்ல படிச்சது தான் வந்து அந்த பவுண்டரியில் வந்து ஃபார்ம் ஆகணும், அது எவ்வளோ திக்னஸ் இருக்குது. அது மாதிரி தெர்மலுக்கு டெம்பரேச்சர் ஃப்ளோ ஏர் ஹீட் போகும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்க மாதிரி இருக்கும், அது தியரியிலே இருக்கும். விச் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெர்டிக்கல், இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ரெஃபரன்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ எப்படி பாஸ் பண்ணி அப்படியே படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அது வெர்டிக்கல் ஹார்ட் பிளேட்டுக்கு ஃபோர்ஸுக்கு நேச்சுரல் கேட்டிருப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சு இது டிபெண்ட்ஸ் ஆன் பிராண்டில் நம்பர். இப்போ நேச்சுரல்னா வந்து அது வந்து வெலாசிட்டி பொறுத்து இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ்னா நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி சீக்கிரம் போயிடும்னு சொல்லிட்டு, ஆனால் நேச்சுரல்னா அப்படியே வரது தான். ஸோ பேலன்ஸ் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இதுவுமே வந்து க்ளோஸ்லி பேஸ் வைஸ் இந்த ஹைட்ரோஜன் பவுண்டரியில் வச்சு தான் இதுவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹார்ட் சர்க்குலர் அப்ஸ்டாக்கிள்னா சர்க்குலர் இருக்குது, அது வந்து ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் எங்கே வந்து அசியூம் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கும். இது வந்து அப்படியே இதை ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே, ஓகேவா. ஸோ பி எல்லாம் பவுண்டரி லேயர் தான். அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் சம் பார்த்தோம்னா டூரிங் ஏர் கூலிங் ஆஃப் த பொட்டேட்டோஸ். ஒரு பொட்டேட்டோஸ் இருக்குது, அப்போ ஏர் கூல் பண்ணுறாங்க. பொட்டேட்டோனா என்ன, ஸ்பியர்னு அசீவ் பண்ணிக்கலாம். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஃபார் த கம்பைன்ட் கண்டக்ஷன் ரேடியேஷன் எவாப்ரேஷன் இஸ் டிட்டர்மைன் டு பி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வெலாசிட்டிக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க. கன்சிடர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க கிவன். ஸோ பொட்டேட்டோ இனிஷியலி ஏட் 20 degrees, இப்போ TI கொடுத்துருக்காங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி பொட்டேட்டோஸ் ஆர் ஆக்சுவலி இது வந்து 12.5 வந்து CO3 கிலோ வரும், இது வந்து CO3 கிலோ வரும், ஓகேவா. அதாவது இது டோட்டல் 4 ஃபுல்லாக CO2வில் டோட்டல் 5 CO3 கிலோ வரும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ கே கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோஸ் ஆர் கூல்டு பை ரெஃப்ரிஜரேட்டட் ஏர் 5 டிகிரி செல்சியஸ் அண்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் இந்த வெலாசிட்டி எதுக்குன்னா ஹச் கண்டுபிடிக்க தான் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த இனிஷியல் ரேட் ஆஃப் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் இனிஷியல் வேல்யூ ஆஃப் த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டேட்டோ. இப்போ டயாமீட்டர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, KT இன்ஃபினிட்டி. எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ஃப்ளூயிட் டெம்பரேச்சர்னா இன்ஃபினிட்டி தான் எடுக்கணும். வால் டெம்பரேச்சர்னா TW எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது இனிஷியல் டெம்பரேச்சர்னா TI அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க, ஓகேவா. இப்போ வந்து கூல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அப்போ கன்வெக்ஷன் தானே, அப்போ ஹீட் கேட்குறாங்க. அப்போ வந்து எவ்வளோ கேட்குறாங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா வந்து Q தானே, HA T - T இன்ஃபினிட்டியா. ஸோ அப்போ டீன் போட்டிருக்காங்க, இந்த டீன் போட்டு T வால் தான் T இன்ஃபினிட்டி. ஸோ H வந்து எப்படி எடுக்கிறோன்னா வந்து நான் இங்கே என்ன 1 minute per second கொடுத்துருக்கேன்னா 1னா 19.1னா, ஸோ 19.1 போட்டிருக்கேன். ஏரியா வந்து சர்ஃபேஸ் ஏரியா தானே போடணும். ஸ்பியரோட பொட்டேட்டோனா என்ன, பொட்டேட்டோ வந்து ஸ்பியர் மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்போ வந்து 4πr². ஸோ போட்டோம்னா கிடச்சிரும். T வந்து பார்த்தோம்னா 20 - 5 இன்ஃபினிட்டி 5 போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அப்புறம் Q = 9 வாட். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த இனிஷியல் வேல்யூ ஆஃப் த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் கேட்டிருக்காங்க. அப்போ DT/DR கேட்டிருக்காங்க, ஓகேவா. DT/DR கேட்டிருக்காங்க. ஸோ DT/DR வேணும்னா நமக்கு வந்து இப்போ வந்து என்ன பொட்டேட்டோ அப்படி இருக்குது, ஓகேவா. இந்த மாதிரி பொட்டேட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏர் இப்படி போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி வந்து இப்படி ஏர் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ இது வந்து எவ்வளோ ஹீட் வந்து ஏருக்கும் பொட்டேட்டோக்கும் கண்டக்ட் ஆகுதோ அவ்வளவு ஹீட் தானே உள்ள பொட்டேட்டோக்குள்ளேயே கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ கண்டக்ஷன் happen E வரும். happen in potato is equal to convection between the potato and air, okay. ஸோ அப்போ வந்து அப்போ கண்டக்ஷன் வந்து KA DT/DR, அதுக்கப்புறம் கன்வெக்ஷன் வந்து HA T - T இன்ஃபினிட்டி. DT/DR வந்து இந்த H வந்து இந்த HA T - T இன்ஃபினிட்டி தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், 9 போட்டேன். இந்த K கீழே வந்துடும், இந்த A இங்கே வந்துடும். A வந்து என்ன சர்ஃபேஸ் ஏரியா 4πr² தான். அதில் வந்து DT/DR டெம்பரேச்சர் கெல்வின்னு, R வந்து மீட்டர்னு போட்டேன், அவ்வளோதான். அப்போ தான் இது. அடுத்து ஆவரேஜ் மேன் ஹேஸ் எ பாடி சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் ஸ்கின் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்படி தான் வந்து ஒரு மேன் ஒருத்தன் இப்படி நின்றுட்டு இருக்கான், இல்லை அது வேற சமயம். இது வந்து ஒருத்தன் இந்த மாதிரி மனுஷன் நின்றுக்கிட்டு இருக்காப்ப. ஸோ வந்து வச்சுக்கோங்களா, கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஃபார் கிளாத் இருப்பேன். இது வந்து ஸ்கின் டெம்பரேச்சர்னா இவன் கையில் வந்து இது இருக்கும்ல, ஸ்கின் இருக்கும்ல, இது இப்போ கையில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 33 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கிளாத், இப்போ வந்து ட்ரெஸ் போட்டிருக்கான். ஸோ வாக்கிங் இன் ஸ்டில் ஏர் எக்ஸ்பிரஸ்ட் அஸ்
h is equal to 8.6 v 0.53 லிமிட் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து only applicable for clothed person மட்டும்தான். அதுக்கப்புறம் v is the walking velocity அசூமிங் அப்போ நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்போ வந்து மேலே ஒரு காற்று படும்ல அந்த அந்த வெலாசிட்டி. ஏன்னா காற்று படுன்னு சொல்கிறத விட அவன் மேலே படுற காற்றும் அவன் நடக்கும்போது வர வெலாசிட்டி ஈக்குவல் ஆகும் எடுத்துப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த v தான் வந்து அசூமிங் த ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த cloth person டூபின்னு சொல்லிட்டு அதாவது இது வந்து என்னது சர்ஃபேஸ் அதாவது cloth personக்கு டெம்பரேச்சர் பார்த்தோம்னா ஜாக்கெட்னா போட்டிருப்பான் அந்த டிகிரி அந்த இது 30 டிகிரி. ஸ்கின் டெம்பரேச்சர் டெஸ்ட் போடாமல் அந்த அந்த கையில் இருக்கும் பார்த்தீமா அது வந்து 33 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் அப்போ Q கேட்குறாங்க. சாரி அப்போ வந்து ஆவரேஜ் மேன் வாக்கிங் ஸ்டில் அட் 10 டிகிரி பை வாக்கிங் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இந்த வெலாசிட்டி சப்ஸ்டியூட் பண்ணி ஹச் கிடைக்கும். நடந்து போனால் இந்த மாதிரி நடக்குதுன்னா இது வந்து கன்வெக்ஷன் தான். ஃபார்முலா என்ன, HA T மைனஸ் T இன்ஃபினிட்டி. T இன்ஃபினிட்டி தான் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, எவ்வளவு ஸ்டில் ஏரோடது 10 டிகிரி. அப்போ T என்ன சூஸ் பண்ணோம், இந்த ஈக்குவேஷன் இஸ் ஃபார் clothed person. இப்போ clothed personோட டெம்பரேச்சர் என்ன 30. அப்போ T இருக்குது, T இன்ஃபினிட்டி இருக்குது, A இருக்குது. ஹச் என்ன பண்ணால் ஒவ்வொரு இதாக வெலாசிட்டி சப்ஸ்டியூட் பண்ணி ஹச் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருக்கோமா? ஏரியா டிஎஸ் clothed person சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹச் டி இன்ஃபினிட்டி ஒவ்வொரு இதுக்கும் ஹச் கண்டுபிடிக்கிறாங்க. ஹச் கண்டுபிடிச்சி அதாவது ஒவ்வொரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ஹச் கண்டுபிடிச்சி அந்த ஹச்சுக்கு Q இஸ் ஈக்குவல் டு ஹச் ஏ டி மைனஸ் டி இன்ஃபினிட்டி அப்படின்னு போடுவாங்க. ஓகேவாடா? போட்டு கண்டுபிடிப்பாங்க. சப்போஸ் ஸ்கின் டெம்பரேச்சர் கண்டுபிடிங்க அந்த மாதிரி ஸ்கின் டெம்பரேச்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஹச் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கும். ஓகேவா? அடுத்த என்ன கொஸ்டின், a 4x4 flat plate maintained at a constant temperature 80 degree Celsius. அப்போ ஒரு 4x4 flat plate இருக்கு, அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் W கொடுத்துட்டாங்க. சப்ஜெக்ட் டு parallel flow of air at atmosphere pressure. அப்போ T இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க. டோட்டல் ட்ராக் ஃபோர்ஸ் D கொடுத்துட்டாங்க. யூசிங் மொமெண்டம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அனாலஜி டிட்டர்மைன் த ஆவரேஜ் கன்வெக்ஷன் ஹச் கேட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ த Q கேட்டிருக்காங்க, ஹச் Q. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்போ வந்து அக்கார்டிங் டு G2 பொறுத்தவரை பார்த்தோம்னா வெலாசிட்டி வந்து 8 விட அதிகமாக இருந்துச்சுன்னா 8 விட அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். பட் அக்கார்டிங் டு G1 என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வெலாசிட்டி கொடுத்தாலே ஃபோர்ஸ் கன்வெக்ஷன். ஓகேவா? இது வந்து நம்ம G2க்கு வந்து நான் மேம்கிட்ட கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா சப்போஸ் வெலாசிட்டி வந்து லெஸ் தென் 8 இருக்குது, 3 மீட்டர் பர் செகண்ட் அந்த மாதிரி இருக்குன்னா, எக்ஸாம்பிள் நம்ம CA2ல 10 மார்க்கில் கேட்டிருந்தாங்களே இன்ஜின் பிஸ்முத் அந்த சம்முக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தோம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அது வந்து லெஸ் தென் 8 தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணா அங்கே என்ன பண்ணியிருந்தோம்னா லெஸ் தென் சொன்னால ஃப்ரீ கன்வெர்ஷன் தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி என்ன ஹச் வருதோ அந்த ஹச்சை போட்டாலே போதுமா. ஓகேவா? ஸோ பட் நான் என்ன யோசிச்சேன்னா ஹச் போட்டுட்டு ஹச் வந்து 10 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோர்ஸ்டு போட்டு ஆன்சர் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஃபோர்ஸ்டுனால் திரும்ப போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அக்கார்டிங் டு G2 பொறுத்த வரைக்கும் G2க்காக சொல்கிறேன், லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து அதே எடுத்துக்கலாம். லெஸ் தென் 8 இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெலாசிட்டி வந்து பார்த்தோம்னா சரி ஃப்ரீ கன்வெர்ஷன் எடுத்துக்கலாம். கிரேட்டர் தென் 8னா ஃபோர்ஸ் கன்வெர்ஷன். பட் அக்கார்டிங் டு G1 பார்த்தோம்னா வெலாசிட்டி கொடுத்தாலே வந்து நீங்கள் இதே எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ்டே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன அக்கார்டிங் இது 8 அப்போ 10 இருக்குது. அப்போ 8 விட அதிகமாக இருக்குது. அப்போ அது வந்து ஃபோர்ஸ் கன்வெர்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோர்ஸ் கன்வெர்ஷன் என்ன பண்ணுவோம், ரெனால்ட்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா இப்போ CO3 பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தம் 3 க்ரைட்டீரியா பார்க்கணும். என்ன க்ரைட்டீரியானா வெதர் இட் இஸ் இதில் குட்டி அடிக்கிறேன் நான், வெதர் இட் இஸ் ஃப்ரீயா ஃபோர்ஸ்டா இதை பார்க்கணும். இது பேஸ்ட் ஆன் வெலாசிட்டி. கரெக்டா? அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபோர்ஸ்ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் லேமினாரா டர்புலண்டான்னு பார்க்கணும். CO3ல இதான் ரொம்ப முக்கியம். லேமினார் ஏ வரும், லேமினாரா டர்புலண்டா. இல்லைன்னா வந்து இன்டர்னல் ஃப்ளோவா எக்ஸ்டர்னல் ஃப்ளோவா, இந்த மூணையும் கண்டுபிடிச்சாதான் வந்து நம்ம கரெக்டாக ஃபார்முலா சூஸ் பண்ண முடியும். புரியுதா? இன்டர்னலா
எக்ஸ்டர்னலா. இப்ப நமக்கு கொஸ்டின்லேருந்தே தெரிஞ்சிரும். அது இன்டர்னல் ஃப்ளோவா, எக்ஸ்டர்னல் ஃப்ளோவான்ட்டு. அதே மாரி கொஸ்டின்லேருந்தே ஃப்ரீயா ஃபோர்ஸான்னு தெரிஞ்சிரும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து லேமினார் டர்புலன்ட்ங்கிறது ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம. கரெக்ட்டா? இல்ல ஃப்ரீ கன்வெர்ஷன்னா வந்து கிரெஷாஃப் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். அவ்வளோதான். இப்ப ஃப்ளாட் பிளேட்டு. பிளேட்டா இருந்தா கண்டிப்பா ஏர் இப்படி தான் போய் ஆகணும். அப்ப அது என்னது? எக்ஸ்டர்னல் ஃப்ளோ. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது என்னது? கிரேட்டர் தென் 8 அக்கார்டிங் டு G2. G1க்கு 10 ஃபோர்ஸே குடுத்து வெலாசிட்டியே குடுத்துட்டாங்க. அப்போ 2 பேர் கண்டிஷனும் ஃபோர்ஸ்டு தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ட்ராக் ஃபோர்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இப்போ என்ன பண்றேன்? ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறேன். ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கும்போது என்ன பண்றேன்னா, ரோ யு எல் பை மியூ தானே ஃபார்முலா. ஸோ அதான் ஃபார்முலா. ஒருவேளை டயாமீட்டர் இருந்துச்சுன்னா டயாமீட்டர் இங்கே போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ ரோ யு எல். இந்த ரோனா எங்கே எடுக்கணும்? ஃபிலிம் டெம்பரேச்சர். ஏன் ஃபிலிம் டெம்பரேச்சர் எடுக்கிறோம்? இதான் ஃப்ளாட் பிளேட்டு. ஓகேவா? இங்கே வந்து ஏர் இப்படி போய்கிட்டே இருக்குது. அப்படி கூட வேண்டாம். இப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஏர் போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஏருக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். டி இன்ஃபினிட்டி. இந்த வாலுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். டிடபிள்யூ. இப்போ டவுட் வரும். நம்ம இங்கே உள்ள இதை ரெண்டையும் சேர்த்து சால்வ் பண்ணணும்னா நம்ம வந்து இன்ஃபினிட்டி எடுக்கணுமா, வால் டெம்பரேச்சர் எடுக்கணுமான்ட்டு. இப்போ அப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, ஃபிலிம் டெம்பரேச்சர் சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இந்த ஆக்சுவலி எப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு நடுவில் ஃபிலிம் இருக்குமா, அந்த ஏர் போய் பட்டிருக்கும்ல, அந்த டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் எடுத்து அந்த டெம்பரேச்சரில் போய் இந்த ஏர் ப்ராப்பர்ட்டி, ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி எடுத்தோம்னா இல் பி மோர் அக்யூரேட் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவன் ஃபிலிம் டெம்பரேச்சர் இருக்கும். ஃபிலிம் டெம்பரேச்சர்னா என்ன? டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு டி இன்ஃபினிட்டி ப்ளஸ் டி வாலு டிவைட் பை 2. ஓகேவா? அப்படிதான் கண்டுபிடிச்சிருப்பேன் இங்கே நான். டிஎஃப் 80 + 20 பை 2 போட்டால் 80 + 20 100 + 50 வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? கொஷினில் ஆக்சுவலி நான் வந்து இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கிவன் ரிட்டன் போட்டுக்கோங்க, 2 ஃபைன் போட்டுக்கோங்க. ஓகே. கிவன் ரிட்டன் போடுற இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, தனியாக பிரிச்சுருங்க. ஃப்ளூயிட், அதாவது ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு ரைட்டிங் எழுதி, ஃப்ளூயிட் அப்படின்னு எழுதி, அது வந்து என்ன ஃப்ளூயிடு, இங்கே என்ன ஃப்ளூயிடு, ஏரு. அப்போ ஏரு, அப்போ ஃப்ளூயிட்னா வந்து இங்கே வந்து ஏரு அப்படின்னு எழுதிங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாட் பிளேட்டு அப்படின்னு எழுதிருங்க. அது எழுதிட்டுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் தப்பு பண்ண மாட்டோம். சில நேரம் என்ன பண்ணுவோம்னா, மோஸ்ட்லி ஏர் தான் பார்ப்போம். டேட்டா புக்கில் 45 பேஜ் மேலே இருக்கும். மோஸ்ட்லி ஏர் தான் பார்ப்போம். சில நேரம் வாட்டர் கொடுத்துருப்பாங்க, தப்பு பண்ணிடுவோம். அதனால் அந்த இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டு சேவிங் நான் சொல்லுவேன். அதெல்லாம் எழுதி வச்சுட்டா பெஸ்ட்டு. அப்புறம் கிவன் டேட்டா 2 ஃபைன் எல்லாமே எழுதிட்டா ஓகே, முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா 45 பேஜ் மாதிரி போகணும். 40 ஹச்எம் டேட்டா புக்கில் 45 பேஜ் மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். 37 ஓ தாண்டிட்டேனா? தேர்ட்டி செவன் தான் இருக்கா? ஓகேடா. அதாவது ஆக்சுவலி அந்த பேஜ் வந்து விடுபட்டு போயிடுச்சு. இதாக இருக்குல்ல. ஸோ வந்து இதில் பாருங்கள். ஸோ இதில் வந்து பேஜ் நம்பர் 45ல வந்து டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ 50 வந்துச்சா, 50 இருக்கா. ஸோ 50க்கு நேரம் எல்லாமே டென்சிட்டி, அப்சர்வ் விஸ்காசிட்டி, விஸ்காசிட்டி எல்லாமே இருக்கும். பிராண்டட் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எழுதும்போது உங்களுக்கு எல்லா வேல்யூம் இருக்கும். ஸோ ரோ இருக்கும், மியூ இருக்கும், எல் இருக்கும். சில சமயத்தில் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மியூ கிடச்சிச்சு. கரெக்டாக மியூனா என்ன படிச்சிருந்தோம்? மியூனா வந்து மியூ, இந்த மியூனா வந்து அப்சல்யூட் விஸ்காசிட்டி, இந்த காமா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. சில இடத்துல இந்த இது கொடுக்க மாட்டாங்க, காமா கொடுத்துருக்க மாட்டாங்க, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா காமா இஸ் ஈக்குவல் டு மியூ பை ரோ. ஆமாம், மியூ ரோன்னு வரும், மியூ காமா வரும். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ரான்சம் ரோ வந்து ரோ 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 அங்கே வந்து கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டு யூங்கிறது வெலாசிட்டி 10 போட்டால் ரான்ஸ் நம்பர். இப்போ என்ன பண்ணணும்னா என்ன டைப் கண்டுபிடிக்கணும்? இது ஃபோர்ஸ்டு தானே, ஃபோர்ஸ்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஏன்னா யூ வந்து 8 அதிகமாக இருக்குது, அது ஃபோர்ஸ்டு இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து டர்புலன்ட் ஃப்ளோ கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னா, இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ளோன்னு பார்க்கணும். என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ? ஃப்ளாட் பிளேட். ஃப்ளாட் பிளேட்னா எக்ஸ்டர்னல் ஃப்ளோ தானே. அப்போ எக்ஸ்டர்னல் ஃப்ளோ ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். அது எங்கே பார்க்கணும்னா வந்து ரேடியேஷன், இது வந்து ரேடியேஷன்,
அது சொன்னேன்ல 123 நம்ம பேஜ் இருக்கும் சொன்னேன்னா அதுதான் இது எல்லாமே. இப்போ எக்ஸ்டர்னல் ஃப்ளோ அதுக்கப்புறம் ஃப்ளாட் பிளேட்டு. இப்போ இங்கே அங்கே தான் நம்ம இருக்கிறோம், அதான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ் கன்வர்ஷன் சொல்லிட்டு. ஸோ இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் எவ்வளோ இருக்குது? இப்போ லாமியார் டபுள்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் எவ்வளோ இருக்குது? லெஸ் தென், அதாவது லாமியாராக இருக்கணும்னா ரெனால்ட்ஸ் 5 10⁻5 இருக்கணும். ஆனால் அவனுக்கு எவ்வளோ வந்திருக்குது? 2.10⁶ வந்துருச்சு. அப்போ கிரேட்டர் தென் 5 10⁻5. அப்போ டர்புலன்ட் ஃப்ளோ. அப்போ என்ன பண்ணோம்? சட்டன் டர்புலன்ட் ஃப்ளோ பேஜுக்கு போனோம். இருக்குதா? 5 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா தேடணும். இப்போ ஃபார்முலா எப்படி தேடணும்? ஒருவேளை கொஸ்டினில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஏதாவது வால் டெம்பரேச்சர் ஹீட் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா பாருங்க. இல்லை, நீங்கள் அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதான் டர்புலன்ட் ஃப்ளோனா இந்த லீடிங் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அசம்ஷன் சொல்கிறேன், ஏன்னா வந்து கரெக்டாக ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து வால் டெம்பரேச்சர் ஹீட் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கணும். செகண்ட் வந்து இந்த லீடிங் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படியே அசியூம் அது அந்த அந்த மாதிரி சேயிங்ஸ் எல்லாம் இதிலே இருக்கும். ஃபுல்லி டர்புலன்ட் ஃப்ரம் லீடிங் எட்ஜ், கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு இருக்கும். அது இருந்து நசல் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏதோ அனாலஜியாம்ல மொமெண்டம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அனாலஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எதில் பார்க்கணும்? நம்ம வந்து ஒரு கன்ஸ்டன்ட்குள்ளே வந்துட்டோம். ஃப்ளாட் பிளேட்டு, எக்ஸ்டர்னல் ஃப்ளோ, ஃபோர்ஸ் கன்வெக்ஷன், லாமின் டர்புலண்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். கரெக்டாக? அப்போ இதில் தான் செக் பண்ணி ஆகணும். இதுக்குள்ளே தான் அந்த அனாலஜிங்கிறது இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ பார்க்கும்போது அனாலஜிங்கிறது எங்கே எனக்கு கிடச்சிச்சுன்னா இந்த இருக்குது, பை அனாலஜின்னு ஒன்று இருந்துச்சு. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, கொஷினில் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருந்தாங்க, டோட்டல் ட்ராக் ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியுமில்ல? ட்ராக் ஃபோர்ஸோட மஞ்சள் வந்து ரொம்ப அடிக்குது, இது போய்க்கலாம். ட்ராக் ஃபோர்ஸ் ஃபார்முலா தெரியுமில்ல? நம்ம எஃப்எம்ல படிச்சிருப்போம். அதாவது ஹாஃப் மாறி எழுதிட்டா என்னன்னா, half rho a v square times cf. இது வந்து எஃப்எம்ல படிச்சது, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சது. half rho av ஸ்கொயர் ஃபிளாட் பிளேட்டுக்கு படிச்சிருப்போம். இன்ட்டு சிஎஃப்ங்கிறது நம்ம ஃப்ரிக்ஷனாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணதுனால அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மல்டிப்ளை பண்ணுற கோஎஃபிஷியன்ட். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு இங்கே ட்ராக் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து சிஎஃப் வச்சு கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து அடுத்த ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அதில் ஆக்சுவலி எனக்கு என்ன வேணும்? ஹச் வேணும். கன்வெக்ஷன் ஹீட் எக்ஸ்போஷன் ஹச் வேணும். அந்த ஹச் இருந்தாலே கியூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹச் வேணும்னா நமக்கு இந்த இது கொடுத்தனால நமக்கு அனாலஜியும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனாலஜி இருக்குல்ல, இதை ஏன் எடுத்துக்கிறோம். ஸோ எஸ்டினா ஸ்டாண்டன் நம்பர், பிராண்டல் நம்பர் இன்ட்டு 2/3 சிஎஃப்எக்ஸ். ஓகேவா? ஸோ எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடுது. பிராண்டல் நம்பர் ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து எடுத்து போட்டுருவோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 2/3 CF/2 வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். என்ன தேவை? சிஎஃப் தேவை. சிஎஃப் தேவைன்னா இதான ஃபார்முலா, எனக்கு ட்ராக் ஃபோர்ஸ் ஃபார்முலா. ட்ராக் ஃபோர்ஸ் தெரியும், ரோ தெரியும், வி தெரியும், ஏரியா தெரியும். ஏரியா வந்து கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஏரியா வந்து 4 × 4 16 போட்டுக்கலாம், அவ்வளோதான். போட்டால் சிஎஃப் கிடச்சிருமா? அது வந்து கான்ஸ்டன்ட் யூனிட்லெஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர் கிடச்சிச்சு. இப்போ இந்த இது வந்து ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல, இதே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டு தான். அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர் கிடச்சிச்சு. அப்போ ஸ்டாண்டன் நம்பர் என்னங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். அதுவுமே வந்து டேட்டா புக்கில் ஃபார்முலா வரத கொடுத்துருப்பாங்க. எங்கன்னா அங்கே இருக்கும், ஸ்டாண்டர்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நசல் நம்பர் டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் இன்ட்டு பிராண்டல் நம்பர். நசல் நம்பரோட ஃபார்முலா என்ன? இது வந்து ஃப்ளாட் பிளேட் தானே. அப்போ HL/K. ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார்முலா என்ன? ரோ யூ, actually எழுதிருப்பேன் அதை, HL/K. இதோட ரெனால்ட்ஸ் ஃபார்முலா ரோ யூ டி/மியூ. அப்போ வந்து ரோ யூ L/மியூ, இது லென்த் தானே, ஃப்ளாட் பிளேட் தானே, லென்த்து. LL கேன்சல் ஆயிரும், பிராண்டல் நம்பர் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா K ரோ யூ பிராண்டல் நம்பர் பை மியூன்னு வந்துடும். அதுக்கப்புறம் K இன்ட்டு பிராண்டல் நம்பர் பை மியூங்கிறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர் மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்ஸ் இந்த HCP ரோயும் படிச்சிருங்க. இல்லைன்னா வந்து இந்த ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிக்கணும். நசல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு பிராண்டல் நம்பர் தெரியும் நம்மளுக்கு, ரெனால்ட்ஸ் நம்பரும் தெரியும். கரெக்டாக? நசல் நம்பர் HL/K மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணால் ஹச் மட்டும் அன்னோனாக இருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அதில் வந்து ஹச் கண்டுபிடிச்சிருங்க. ஹச் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு. அதுக்கப்புறம் கியூ கண்டுபிடிக்கணும். கியூ கண்டுபிடிக்க HA∆T. HA∆T கண்டுபிடிக்க ஹச் தெரியும், ஏரியா தெரியும், ∆T தெரியும். ∆T என்ன? அந்த பிளேட்டோட டெம்பரேச்சர், இன்ஃபினிட் டெம்பரேச்சர், அதை மட்டும் போட்டாலே போதும். அவ்வளோதான், மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ கியூ கிடச்சிரும், முடிஞ்சு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அவ்வளோ இந்த செம் முடிஞ்சு. அடுத்து வந்து ஃபிஃப்த் செம் என்ன சொல்கிறாங்க, இன்ஜின் ஆயில் அட் 8 டிகிரி. அப்போ டி இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்க, லாங் பிளேட் லென்த்து கொடுத்துட்டாங்க, அப்போ அந்த பிளேட்டோட டெம்பரேச்சர் வால் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இதே எடுத்துக்கலாமே, இதான் ஒரு டியூப், இதான் ஒரு பிளேட்டு, இங்கே தான் இன்ஜின் ஆயில் மூவ் ஆகிட்டு இருக்குது, வெலாசிட்டி 3 மீட்டர் per செகண்ட். இப்போ அக்கார்டிங் டு G2 வி ஷுட் டேக் ஃப்ரீ கன்வெக்ஷன், ஏன்னா லெஸ் தென் 8 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிட்டர்மைன் த டோட்டல் ட்ரோக், ஆனால் G1 பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கோங்க. டிட்டர்மைன் த டோட்டல் ட்ராக் ஃபோர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் என்டையர் பேட் வித் பெர் யூனிட் வித் கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ராக் ஃபோர்ஸ் வேணும். ட்ராக் ஃபோர்ஸ் வேணும்னா இட் இஸ் மிக்ஸ்டு வித் சிஎஃப் வேல்யூ. அப்போ சிஎஃப் வேல்யூ வர்ற மாதிரி நம்ம வந்து ஃபார்முலா சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் Q கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, இப்போ எல்லா வேல்யூ இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. என்னன்னா, சரி இங்கே வந்து 3 இருக்கு, லெஸ் தென் 8 இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணேன், கிரஷார் நம்பர் கண்டுபிடிச்சேன். கிரஷார் நம்பர் ஃபார்முலா எங்கே இருக்கும், G123 பேஜ் இருக்கும். G பீட்டா டெல்டா டி, இது எப்படி பண்ணால் சொல்லிடுறேன். டெல்டா டி எல் கியூப் ரோ ஸ்கொயர் பை மியூ ஸ்கொயர்னு போட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு, G போட்டுருவேன், பீட்டா போட்டுருவேன். பீட்டா என்ன பண்ணுவோம், 1 பை ஃபிலிம் டெம்பரேச்சர். இன்னொன்று இது வந்து ஷுட் பி இன் கெல்வினில் தான் போடணும். ஓகேவா, இது வந்து கெல்வினில் மட்டும் தான் போடுவோம், நம்ம மாற்றி போட்டக்கூடாது. ஃபிலிம் டெம்பரேச்சர் எவ்வளவு, 55 போட்டிருக்கேன். எப்படி 55 வந்துச்சு, 88க்கும் 33க்கும் வந்து ஆவரேஜ் எடுத்தால் 55 வருது. அதுக்கப்புறம் ஏன் கரண்ட் 63 போட்டிருக்கேன்னா, இன்ஜின் ஆயில் தானே, இன்ஜின் ஆயிலுக்கு சில ப்ராப்பர்ட்டி தான், சில டேர்ம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, 50, 60, 70 கொடுத்துருப்பாங்க. எது பக்கத்தில் இருக்கோ அதை நான் எடுத்து போட்டிருக்கேன். அதனால் அதை எடுத்து இந்த போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ டெல்டா டி என்ன, 80 - 30 50. லென்த் என்ன, பிளேட் லென்த் 6 மீட்டர், எல்லாம் மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணோம். டென்சிட்டி என்ன, இந்த இதில் போய் பார்த்து டென்சிட்டி எடுத்து போடணும். அதே மாதிரி மியூ எடுத்து போடணும். போட்டால் இங்கே ரஷ் ஆஃப் நம்பர் இந்த மாதிரி வருது. பிராண்டல் நம்பரும் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ கிரஷ், இப்போ வந்து இப்போ நான் அக்கார்டிங் டு இது கிரஷர், இப்போ ஃப்ரீ கன்வர்ஷனே அசியூம் பண்ணி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபோர்ஸ் கன்வர்ஷனாக பிரச்சனை இல்லை, என்னால் நம்ம கண்டுபிடிச்சோமா லாவெனா போட்டோமான்னு முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், முடிஞ்சு. ஆனால் இப்போ இந்த தொல்லையால் ஃப்ரீ கன்வர்ஷன் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஃப்ரீ கன்வர்ஷனுக்கு டேட்டா புக்கில் பார்க்கணும். ஃப்ரீ கன்வர்ஷன் எங்கே ஆரம்பிக்குது டேட்டா புக்கில், இது ஃப்ளோ ஓவர் சிலிண்டர்ஸு, ஃப்ளோ ஓவர் ஸ்பியர்ஸு, இன்டர்னல் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இது டர்புலண்ட்டு, ரிட்டர்ஸ் ஃப்ளோட்டர் ஈக்குவேஷனு, இது வேறு. இதுக்கப்புறம் தான் வரும் ஃப்ரீ கன்வர்ஷன். ஃப்ரீ கன்வர்ஷன் இருக்கா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கிரஷ் ஆஃப் நம்பர் இன்ட்டு பிராண்டல் நம்பர் ஷுட் பி லெஸ் தென் 10⁻9 அப்படின்னா லாமினாராமா. இங்கே நமக்கு எவ்வளோ வந்துருக்கு, 10/10. அப்போ கண்டிப்பாக இதுதான், இது நம்மளோட ஃபோர்ஸ் தான், சரி ஃபோர்ஸு கிடையாது, டர்புலண்ட் தான். அப்போ டர்புலண்ட் வந்து பார்க்கணுமா, இப்போ டர்புலண்ட் எங்கே எடுத்துக்கலாம் நம்ம, காணும். ஆக்சுவலி டேட்டா புக் பேஜ் நம்பர் 146 எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரீ கன்வர்ஷன் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டிஷன் இந்த பேஜ் பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த பேஜ் தான் வந்து 146, அதாவது எடிஷன் நம்பர் 11ல் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 11ல் பார்த்துட்டு இருக்கேன், 147, 146. அடுத்து 147 நான் சொல்லியிருப்பாங்க, டர்புலண்ட் ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த 147 பேஜ் ஃபோட்டோ எடுக்காமல் டேரெக்டாக 148 வந்துருச்சு. அதனால் இப்போ அப்போ இந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதுதான் இது ஃபோர்ஸ் கிடையாது, டர்புலண்ட். அப்போ டர்புலண்ட் என்ன பண்ணோம், நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ட்ராக் ஃபோர்ஸ் கேட்டதுனால நம்ம வந்து கண்டிப்பான முறையில் இதான் எடுத்தாகணும். இது ஆக்சுவலி இதே சம்மு செங்கல் புக்கில் இருக்குது. இதை வந்து செங்கல் புக்கில் என்ன படிப்பாங்கன்னா என்னால் செம்ம சொல்லி போட்டிருப்பாங்க. பட் நம்மளோட கிரைட்டீரியா இப்படி அமைஞ்சனால இப்படி தேடிட்டு இருக்கோம் நம்ம. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல சிஎஃப் வேல்யூ வர்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். அந்த டர்புலண்ட்டை பார்த்தீங்கன்னா சிஎஃப் வேல்யூ வர்ற மாதிரி எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஃபார்முலாவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஎஃப் வரல. அது ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஆனால் வந்து நமக்கு இதில் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஃப்ரீயில் அது லாமினாரில் கூட ஏதோ ஒரு ஃபார்முலாவில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஎஃப் வரும்னு நினைக்கிறேன். இல்லை அதுலேயுமே சிஎஃப் இல்லை, எல்லாமே அசல் நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, ஸ்டக்குடு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு வேலையை வச்சுக்கிட்டேன். சரி அதுக்கப்புறம்
இப்போ வந்து இந்த மாதிரி வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணனே தெரில. அதனால் என்ன பண்ணேன்னா, திரும்ப வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சு அந்த நம்மளோட கண்டிஷன் ஃப்ளாட் பிளேட்டு எக்ஸ்டர்னல் ஃப்ளோக்கு பார்த்தோம்னா எனக்கு வந்து லேமினா வந்துச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு ChatGPT கிட்ட உதவி கேட்டேன். அப்போ எனக்கு என்ன சொல்லுச்சுன்னா, இந்த டேட்டா புக்கில் அந்த ஃபார்முலா இருக்குது. அதாவது இங்கே வந்து இருக்குமே, இந்த இருக்குல்ல லேமினா ஃப்ளோ. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இங்கே தான் இருக்கும். இது இல்லை, அந்த இருக்குல்ல. ஸோ கம்பைன் ஃப்ரீ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து எனக்கு நான் கண்டுபிடிச்சேன் ரெனால்ட்ஸ் நம்பர் ரெஸ்ட் ஆஃப் நம்பர் ரெனால்ட்ஸ் நம்பர் ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடி மிக்ஸ்டு கன்வர்ஷன் வந்துச்சு. ஸோ மிக்ஸ்டு கன்வர்ஷன் வேல்யூ 1 வருதா. ஸோ அப்படிங்கும்போது மிக்ஸ்டு கன்வர்ஷன் போது என்ன எடுக்கணும் டவுட் வருமா. ஸோ மிக்ஸ்டு கன்வர்ஷன் இருக்கும்போது எப்பயுமே ஃபோர்ஸ்டு. ஸோ யூஸ்வலி நம்ம வந்து இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வந்துட்டோம். ஸோ ஃபோர்ஸும் கண்டிஷன் தான் வரும் திரும்ப திரும்ப. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் இந்த மாதிரி வேல்யூ இருந்து கண்டுபிடிச்சு ஹச்சோட வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹச் வந்து ஃப்ரீ கன்வர்ஷன் கண்டிஷன் என்ன, 12, அதாவது 12 வரைக்கும் வந்தால் ஃப்ரீ கன்வர்ஷன். அதுக்கு மேலே போச்சுன்னா ஆவரேஜாக, அதுக்கு மேலே போச்சுன்னா ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன். கரெக்டாக. ஸோ இப்போ வந்து என்னதான் அந்த மாதிரி வந்தாலுமே வந்து நீங்கள் வந்து எல்லோரும் லெஸ் தென் 8 கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, அந்த என்ன தான் ஹெச் அதிகமாக வந்து அப்படியே விட்டுருங்க. அதை வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் வந்து ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் ஃபோர்ஸ் கன்வர்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஃபோர்ஸ் கன்வர்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்னென்னா வந்து இது என்ன டைப்பு, ஃப்ளாட் பிளேட்டு எக்ஸ்டர்னல் ஃப்ளோவில் ஃப்ளாட் பிளேட்டு எக்ஸ்டர்னல் ஃப்ளோ ஃபோர்ஸ்டு கன்வர்ஷனுக்கு திரும்ப நான் முன்னாடி போகிறேன். ஸோ அப்போது இது என்னது லேமினார் தானே. அப்போ லேமினாரில் போய் பார்க்குறோம். லேமினாரில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஎஃப் வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்க்கணும். அந்த இருக்குது ஃப்ளாட் பிளேட்டு ஃபோர்ஸ்டு கன்வர்ஷனு. இங்கே எனக்கு சிஎஃப் ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இது எப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அப்போ இதிலே சிஎஃப் ஃபார்முலாக்கு என்ன மாதிரி கண்டுபிடிச்சா சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிரும். அந்த சிஎஃப் வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஏரியா எல்லாம் கொடுத்துருப்பாங்க. யூனிட் இது வந்து ஏன் 6×1 போட்டிங்கன்னா யூனிட் வித்தின் கொடுத்துருப்பாங்க. 6 தான் லென்த்து போட்டோம்னா நமக்கு வந்து ட்ராக் ஃபோர்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஹச் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, Q கேட்டிருப்பாங்க. Q வேணும்னா ஹச் வேணும்ல. அப்போ நசல் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. நசல் நம்பரை சூஸ் பண்ணிங்கன்னா அதே இடத்துல வந்து 0.0296 தான் சூஸ் பண்ணிக்கிறேன் நான். 0.03 போட்டிருக்கேன்னா 0.33, எதனா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். 0.03. ஆக்சுவலி ஏன் 0.03 போட்டிருக்கேன்னா, இந்த எக்ஸுங்கிறது லோக்கல் கண்டுபிடிக்கும். லோக்கல் ஒன்று இருக்கும். அதாவது ஃபுல் பிளேட் இருக்குன்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன்னா லோக்கலு, ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறேன்னா வந்து எனக்கு அது பேர் என்னதுன்னா ஃபுல்லாக என்டையரு. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரெனால்ட்ஸ் நம்பர் தெரியும், பிராண்ட் நம்பர் தெரிஞ்சுன்னா NU கிடைக்குமா. NU = HL/Kவா. அதுலேருந்து ஹச் கண்டுபிடிச்சிருங்களா. எல் எல்லாமே தெரியும், கே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஃப்ளூயிட் பப்லேருந்து எடுத்து போடணும். எதுவுமே வந்து சப்பி தவறி பிளேட் பப்லேருந்து எடுத்து போட்டுறாதீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இந்த போடாமல் வச்சுருக்கேன். Q = HA, அதுக்கப்புறம் ΔT போடணும். ΔT போடும்போது நமக்கு வந்து இது கிடைக்குமா, அதில் HA ΔT போடும்போது Q கிடச்சிரும். அவ்வளோதான்டா, முடிஞ்சு. இதோட வந்து நமக்கு டுட்டோரியல் 5 முடிஞ்சு. தேங்க்யூ.